மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக பிரித்தானியாவில் புதிய வீட்டுக்கடன் பெறுபவர்கள் ஆண்டுக்கு சராசரியாக 800 பவுண்டு மேலதிகமாக செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் மட்டும் வட்டி விகிதங்கள் மிக வேகமாக அதிகரித்துள்ளன. 2 வருட நிலையான வட்டி 4.83%இலிருந்து 5.28% உயர்ந்துள்ளது. இது 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும். 5 வருட நிலையான வட்டி 4.95%இலிருந்து 5.32% அதிகரித்துள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதுவரை சுமார் 700 மலிவான கடன் திட்டங்களை சந்தையிலிருந்து நீக்கியுள்ளன. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் நிதி செலவுகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிதித்துறை நிபுணர் ஆடம் பிரெஞ்ச் கூறுகையில், மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் ஒரு சாதாரண வீட்டுக்கடன் தவணை பணத்தில் வெறும் 2 வாரங்களில் 800 பவுண்டை அதிகரித்துள்ளது. இது புதிய கடன் பெறுபவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியான செய்தியாகும். வரும் வாரங்களில் சந்தையில் இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக பின்வரும் சர்வதேச சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. பிரித்தானியாவில் வசிக்கின்ற மக்கள் அதிகரித்து வரும் வட்டி விகிதங்களை கருத்தில் கொண்டு தங்களது நிதி திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். உலகளாவிய ரீதியில் நிலவும் இந்த போர் சூழல் பிரித்தானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நேரடி பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.